திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், நாங்கள் இந்த தத்துவ பாடல்களை பார்த்து வந்தோம். தத்துவ பாடல்களில் சத்தியத்தை இணைத்து பார்ப்பது எப்படி, பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவத்தோடு இந்த பாடல்களில் உள்ள தத்துவம் பற்றி இணைத்து சத்தியத்தை காண்பது எப்படி என்று நாங்கள் இந்த போதனையிலும் ஒரு பாடலை எடுத்து பார்ப்போம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த பாடலில் நாங்கள் இந்த மெயின் மேட்டராக நாங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயந்தான், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. இப்போ இதை தான் நாங்கள் பிரதானமாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் மனதுக்கு அடிமையாகித்தான், மனம் சொல்வதைத்தான் மனிதன் செய்து போய்கொண்டிருக்கிறார். மனம் சொல்வதையே செய்து கொண்டு அதன் பின் ஓடுகிறார். அப்போது இதில் இந்த மனம் சொல்வதை செய்து அதன் பின் ஓடி செய்து வாழும் மனிதன் இருப்பது அப்போது இன்பத்தில் அல்ல என்பதை நாங்கள் முதலில் இங்கே காண வேண்டியது இருக்கிறது. அதாவது மனம் போன போக்கில் தான் இன்றைக்கி மனிதர் போய்கொண்டிருக்கிறாரு. மனம் சொல்வதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் மனதுக்கு அடிமையாகியிருக்கிறார். அவர் ஒரு அடிமை. அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீள்வல்ல. அப்போ இந்த அடிமை என்பவர் அடிமையாகியிருப்பது மனதுக்கு. மனம் சொல்வதையே செய்கிறார், மனதின் பின்னே போகிறார். அப்போ அந்த போகிற போக்கில் அவருக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, இன்பம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது எங்கேயும் கிடையாது. ஏனென்றால் மனம் சொல்வதை செய்து போய்கொண்டிருக்கும் இந்த மனிதன் இருப்பது மாயையில், கற்பனையில். இந்த மாயையில், கற்பனையில் இருக்கும் இந்த மனிதர் மனம் என்ற அறியாமைக்கு அடிமையாகி போய்கொண்டிருக்கிறார். அறியாமையினால் மனதுக்கு அடிமையாகி போய்கொண்டிருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன காரணம், இதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். இந்த தத்துவத்தை போதனை செய்கிறார்கள். பகவான் புத்தர் கூறும் தத்துவம்தான், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்றால், அப்போது நாங்கள் இன்றைய யுகத்தில், அன்றைய யுகத்திலும் சரி இன்றைய யுகத்திலும் சரி, மனிதர்கள் இருப்பது நினைப்பில், நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறாங்க. நினைப்பில் வாழும் மனிதன், நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்கும் மனிதன் இருப்பது இந்த மனதுக்கு அடிமையாகி, எண்ணங்களை உண்மை என நம்பி, மனதுக்கு அடிமையாகி எண்ணங்களை உண்மை என நம்பி போகும் பயணம் என்பது மிகவும் களைப்பானது, மிகவும் கடினமானது. அப்போது இந்த கடினமான பயணத்தில் இருந்து நாங்கள் ஓய்வு பெறத்தான் நித்திரைக்கு செல்கிறோம், உறக்கத்துக்கு செல்கிறோம்.
அப்போ இரவைக்கு நாங்கள் தூங்கி காலையில் எந்திரிச்சதன் பிறகு மறுபடியும் அந்த மனதுக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் ஒரு மனிதனுடைய பிறந்ததிலிருந்து சாகும் வரை தொடரும் தொடர் கதை இதுதான். அப்போ இந்த தொடர் கதையில் நடித்து கொண்டிருக்கும் இந்த மனிதர், மனம் சொல்வதை செய்து அதன் பின் போகும் மனிதர் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒரு நடிகர். ஏன் மனசு எது சொல்லுதோ அதை இவர் செய்கிறார். அப்போ இங்கே வழி நடத்துவது தான் மனம். அப்போது மனம் சொல்வதை தான் இவர் செய்கிறார். அப்போ மனதுக்கு இவர் அடிமையாகி தான் போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவர் ஒரு நடிகர். அப்போ இந்த நடிகருக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சிறந்த விருதுகள்லாம் வழங்கி கொண்டிருக்காங்க. நடிகர்மாருக்கு சிறந்த விருது அப்படின்னு சொல்லி வழங்கும் நடிகர்கள் மத்தியில் உலகத்தில் யாருமே நடிகர் அல்லாத மனிதர் இல்லை, எங்கேயுமே இல்லை. எல்லாமே நடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இது யாருக்கும் தெரியாத ஒரு நடிப்பு. ஏன் அவருக்கே தெரியாது. நான் நடித்து கொண்டிருக்கேன் அப்படின்றது அவருக்கே தெரியாமல் அவர் நடித்து கொண்டிருக்கிறார். அப்போது நடித்து கொண்டிருக்கும் இவருக்கு உண்மை என்னன்னு தெரியாத வரைக்கும் இவர் நடிப்பார். அதான் பிறந்ததுலேருந்து சாகும் வரை இவர் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போது நடிப்பில் நடித்து கொண்டிருக்கும் இவருக்கு உண்மை என்னன்னு தெரியாமலேயே இவர் இறந்து போகிறார். கடைசியில் இறந்து போனதன் பிறகு, அப்போது உண்மையை சந்திக்காத இவர் இறந்து போனதன் பிறகு மறுபடியும் எங்கேயோ மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல இவர் அந்த மாயையில் இருந்ததன் காரணமாக கர்ம பூமியில் கர்மாவை சுமந்து கொண்டு போனதன் காரணமாக இவர் பிறக்கிறார். குரங்காகவோ அப்புறம் நாயாகவோ பிறக்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இதிலிருந்து மீளத்தான் இந்த கர்ம பூமியிலிருந்து கர்மா என்கிற கர்மத்தை சுமந்து போய் கொண்டிருக்கும் இந்த மனிதனை இந்த துன்பத்திலிருந்து, துன்பகரமான இந்த முடிவில்லாத பயணத்திலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த தத்துவத்தை போதனை செய்கிறார்கள். நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. அப்போது நினைப்பில் உண்மை இல்லை. நினைப்பு என்பதே பொய். நினைப்பு என்பது தான் இங்கே அறியாமை. அறியாமைக்குள் நாங்கள் நினைத்து போகிறோம். நினச்சி செய்கிறோம். நினச்சி வாழ்கிறோம். இப்படி வாழணும், அப்படி வாழணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும், இதை அடையணும், எப்படியாவது என்ன செஞ்சு நல்ல வழியாக கெட்ட வழியாக ஏதோ ஒரு வழியில் அதை ட்ரை பண்ணுறோம். நிறைய ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? முயற்சியில் ஈடுபட்டு இதை பெற்றுக்கொண்டவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு இந்த உலகத்தையே சலிச்சு பார்த்தா, சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தா யார் அப்படி இருக்காங்க? எந்த மகாராஜா அப்படி இருக்கார் இந்த உலகத்தில்? எந்த தன குபேரர் அப்படி இருக்கிறாரு? எந்த நாட்டு மந்திரி அப்படி இருக்காருன்னு பார்த்தா யாருமே அப்படி இல்லை. எல்லாமே இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு மனம் சொல்வதையே செய்து போய் கொண்டிருந்து கடைசியில் இந்த துன்பத்துக்கே போய் செல்கிறாங்க. அவர்களுக்கு சொர்க்கம் கூட கிடையாது, நரகம்தான். நரகத்துக்கே போகிறாங்க. காரணம் என்னென்னா அறியாமை. மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் அறியாமையில் போய் கொண்டிருக்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் உங்கள் இந்த மனம் சொல்வதை செய்து போய் கொண்டிருந்து கடைசியில் துன்பத்துக்கே போய் சேர்றாங்க. இந்த உலகத்தில் யாருமே இல்லை எதையும் பெற்றுக்கொண்டவங்க, யாருமே இல்லை நினைச்சதை அடைஞ்சவங்க யாருமே இல்லை. எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. யார் இருக்கா இந்த உலகத்தில்? நம்ம
பிரபல்யங்களை எடுத்து பார்த்தாலும் யாருமே இல்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் கடைசியில் விட்டுட்டு தான் போகிறாரு. காரணம் என்னென்னா துஷ்டியில் இருந்தார். துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது போகும்போது இதை விட்டுட்டு போகிறோம். அப்போ விட்டுட்டு போக முடியாத மனசில் தான் அவர் விட்டுட்டு போகிறாரு. எல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு நான் போகிறேனே அப்படின்ற ஏக்கத்தோடையும் ஆழ்ந்த துன்பத்தோடையும் அவருடைய பயணம், இந்த இறப்பு சம்பவம் நடக்குது. அப்போது அதன் காரணமாகத்தான் அவர் பிறக்கிறார். மானிய மக்குரோ அது மானிய குக்குரோ, இல்லாததைத்தான் இருக்கிறது என்று பிடித்து அதை பெற்றுக்கொள்ள, அதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ளன்னு ஓடினார். முடிவில்லாமல் ஓடினார். கடைசியில் இறக்கும் போது அப்போ அது எல்லாமே இருக்குது, அதை விட்டு நான் போகிறேன் என்ற வேதனையில் அவர் பிரிகிறார். பிரியும் போது அந்த இருக்கிறது என்ற பிடித்து கொண்ட துஷ்டியின் காரணமாக, இந்த ஆத்ம துஷ்டியின் காரணமாக அவர் பிறக்கிறார். மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ, ஈகோ அதிகம்னால, ஆணவம் அதிகம்ன்றதுனால அவர் குரங்காகவோ நாயாகவோ ஏதோ ஒரு பிறவியில் அவர் பிறப்பார். அப்போ இதுதான் கர்ம பூமியின் சுபாவம். அப்போ இந்த உலகத்தில் யாருமே கர்ம பூமியிலேருந்து விடுதலை அடையலை. கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த தத்துவத்தை போதனை செய்கிறார்கள். என்ன? நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. அப்போது நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்தால்தான் நாங்கள் அந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைவோம், கற்பனையிலிருந்து விடுதலை அடைவோம். அப்போது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தால், கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தால், அப்போது துஷ்டி கிடையாது. இங்கே உலகம் என்பது உண்மை அல்ல. அது கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களால், 5 சென்சர்களால் உருவானது. இப்போ உருவானது இருப்பது வெளியில் கிடையாது. வெளியில் எங்கேயுமே எதுவுமே இல்லை. அப்போ இல்லாததைத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறது என்று. அப்போ இதுதான் அந்த துஷ்டி. அப்போ அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த தத்துவத்தை போதனை செய்கிறார்கள். அப்போ தத்துவத்தை கேட்பவர் மனம் உருவான விதம் பற்றி தான் கேட்கிறார். இதுதான் இந்த தத்துவத்தின் விவரம். இங்கே தான் இருக்கிறது. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டால்தான், அறிந்து கொள்பவர்தான் ஸ்ருத்தவத் ஆர்ய ஸ்ராவக. அப்போ ஸ்ருத்தவத் பாவைக்கு வந்தால்தான் அவருக்கு இந்த தத்துவம் பற்றி புரிய வரும். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தத்துவம் என்ன அப்படின்றது புரிய வரும். இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி தர்ம போதனையில் கேட்பவருக்குத்தான் புரியும். அதுதான் இந்த கேட்பவர் தான் ஸ்ருத்தவத் ஆர்ய ஸ்ராவகர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதை கேட்காத ஒருவருமே, அதை கேட்காத சத்திய தர்ம போதனைகளை கேட்காத யாருமே ஸ்ருத்தவத் ஆர்ய ஸ்ராவகராக முடியாது. அவருக்கு இந்த தத்துவம் பற்றி புரியாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் பற்றி அவருக்கு புரியாது. அப்போ ஸ்ருத்தவத் பாவைக்கு வந்தவர் மனம் உருவான விதம் பற்றி தர்ம போதனையில் கேட்கிறார். கேட்பவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் பற்றி அவர் புரிந்து கொள்கிறார். நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. அப்போ நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது அனைத்தும் இந்த சென்சர்களால், உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைந்தது. உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்று மாயைக்குள் தான் நாங்கள் பிடித்து நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நினைப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில். அப்போ அறியாமையில் இருக்கும் வரை எங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கிறது, ஒரு ஆணவம் இருக்கிறது. இந்த ஈகோக்குள்ளே ஆணவமும்
ஈகவும் தான் இதுக்கு காரணம், அறியாமைக்கு காரணம். அறிவியலுக்கு வந்தவர் சத்தியத்தை கேட்டு, சுத்தவத் ஆரிய ஸ்ராவகராகிய சத்திய தர்மத்தை கேட்டு பகவான் புத்தர் அவர்களின் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் நடைமுறைக்கு வருகிறார். இந்த சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அவர் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்கிறார். என்னது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற தத்துவத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது நான் இதுவரை காலமும் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன், நினைத்து கொண்டு தான் வந்தேன். என் வீடு, என் குடும்பம், என் மகன், என் மகள், என் அப்பா, என் அண்ணன், என் தம்பி அப்படின்னு சொல்லி என்னுடைய ஊர், என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டு வந்தோம். அதற்குள் ஒரு ஈகோவை வளர்த்து வந்தோம். அந்த ஆணவத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்பவர் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி புரிந்து கொள்ளுகிறார். அப்போது நாங்கள் எல்லாமே நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ நினைப்பில் எங்கேயும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். புரிந்து சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவருக்கு உலகம் உண்மையாகாது. கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல, காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல, மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் அல்ல, நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் அல்ல, உடம்புக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான அந்த தன்மைகள் வெளியில் அல்ல. இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் மட்டுமே. மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, கதவு, ஜன்னல், அம்மா, அப்பா, வீடு, வாசல் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதை பார்த்து எதை பேசினாலும் அவை அனைத்தும் இருப்பது வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருக்கும் எண்ணங்களே இவை. எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம், வெளியில் அல்ல. வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்வது. மனதில் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த மனோ உலகத்தில் தான் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். இப்போ மனோ உலகத்தில் தான் வாழ்கிறோம். மனோ உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, வெளியில் இருப்பதும் கிடையாது, அது மனதில் இருப்பதும் கிடையாது. அதுதான் மாயை. இப்போ மாயையிலிருந்து மீளும் வழியில் அவருடைய பயணம் செல்கிறது. சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணரும் போது அவர் சத்திய ஞானம் அடைகிறார், சம்மா திட்டிக்கு வருகிறார். சம்மா திட்டிக்கு வந்தவர் சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற இந்த 8 வழியான பாதையில் பகவான் புத்தர் கூறிய இந்த பாதையில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது சம்மா திட்டி தான் முதல் நிலை இங்கே. அதான் சத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார், விடுதலை அடைகிறார். அவருக்கு காம பூமியில் இடம் கிடையாது. காம பூமியிலிருந்து மீண்ட போது அவருக்கு ஈகோ, ஆணவம் இங்கே அழியப்படுகிறது, குறையப்படுகிறது. வெளி உலகத்துக்கு உள்ள மதிப்பு, அதன் பெருமதி அவருக்கு கிடையாது. அம்மா இருக்கிறார். அப்போ அம்மா இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் எங்களுடைய மனதில் இருந்தது. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர், அம்மா இல்லாமல் போகாதவருக்கு. அம்மா வழக்கம் போல் இருப்பார். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் சரியாக செய்வார், அதில் குறைய வைக்க மாட்டார். ஆனால் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்வார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அவர் அம்மா வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்துக்குள் இருக்கும் அவர் அம்மா என்ற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது அம்மா
இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அப்போ அம்மா என்பவர் வெளியில் இருக்கும் கண்களுக்கு தெரிந்த உருவம் கிடையாது, காதுக்கு கொடுத்த சத்தம் கிடையாது, மூக்குக்கு உணர்ந்த வாசனையிலிருந்து அம்மா இருக்கிறார் என்ற வாசனையை வச்சு சொல்லும் மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது என்னுடைய அம்மாவின் வாசனை, இது என்னுடைய அம்மாவின் சீலையில் உள்ள வாசனை அப்படின்ற வாசனையை வச்சு சொல்லும் அம்மாக்கள் இருக்கிறாங்க. அதே போல் ஸ்பரிசம் மூலியமாக இது என்னுடைய அம்மாவின் ஸ்பரிசம், வாசனை மூலியமாக, சமைக்கிற சமையலில் இது என் அம்மாவின் சமையல் என்று சொல்லும் அளவுக்கு அம்மா என்ற உலகம் அவருக்கு பெரிதாகத்தான் இருந்தது. அதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், ஒரு நொடிக்குள் வரும் எண்ணத்தில் ஆயிரம் லட்சக்கணக்கான எண்ணங்கள் படிந்திருக்கிறது. அதுக்கு ஒரு எண்ணத்துக்குள்ள லட்சக்கணக்கான எண்ணங்கள் அதற்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் ஒரு விடயம். அப்போ இது ஞானத்துக்காகப்படக்கூடியது. நாங்கள் நினைத்தால் இது புரியாது. அம்மா என்கிற எண்ணத்துக்குள் இருக்கிறது, 1000 அல்ல லட்சக்கணக்கான எண்ணங்கள் அதற்குள் இருக்கிறது. அப்போது அம்மா என்பவர் வெளியில் அல்ல என்று சத்தியத்தை புரிந்து உணர்பவர் அப்போது அம்மா என்ற உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது எண்ணங்களில் அதுக்குள்ள பெருமதியும் அதுக்குள்ள மதிப்பும் இங்கே குறையப்படுகிறது. அப்போ இந்த குறைந்ததன் பிறகு அதற்குள்ள ராக தேச மோக என்ற ஆசை கிடையாது, கோபம் கிடையாது. அவர் மாயையிலிருந்து மீள்கிறார். அப்போ அம்மா வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அம்மா என்ற உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது இது புரிந்து கொள்ளக்கூடியது. சங்கித்தே நிபிதாய, புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அம்மா வழக்கம் போல் இருப்பார், அவர் இல்லாமல் போக மாட்டார். அப்போ அம்மாவுக்கு செய்யும் பணிவிடைகள் இவரிடமிருந்து என்றைக்குமே குறைபாடு இல்லாமல் நடக்கும். அஸ்ருத்தவத் புத்தக்ஜன மனிதர் என்பவர் அம்மாவுக்கு தேவையானதை செய்வது மற்றவருக்கு காட்டிக்கொள்வதற்காகவும் உலகத்துக்கு தெரிவுபடுத்துறதுக்காகவும் அம்மாவை கவனிப்பாங்க, பார்ப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வார். 100க்கு 100% அவருடைய கடமை சரியாக நடக்கும். அம்மா இல்லை என்று அவர் துஷ்டிக்கு போகலை, அம்மா இருக்கிறார் என்ற துஷ்டியிலும் அவர் இல்லை. அப்போ இரண்டிலும் இருந்து மீண்டு அம்மா இருக்கிறார் என்றும் இல்லை, அம்மா இல்லை என்றும் இல்லை, நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை, நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ அம்மா என்ற உலகத்திலிருந்து அவர் மீள்கிறார். ஆனால் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் நிரந்தரமாகவும் நிச்சயமாகவும் செய்வார். அப்போ இதான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்குள்ள வேறுபாடு இங்கே தான் இருக்கிறது. தன்னுடைய கடமை என்னவோ அதை சரியாக செய்வார். அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக செய்வார். அம்மாவை என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். அப்போது இதை புரிந்து கொள்ளக்கூடியது, புரிந்து உணர்ந்தவர் சத்தியத்தோடு இருக்கிறார். அப்போது அவரிடமிருந்து யாருக்காவது எங்கேயாவது எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அவரிடமிருந்து எல்லாத்துக்குமே நன்மை தான் நடக்கும். இப்போ உலகத்துக்கே கருணை காட்டுபவர் இவர் தான். ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில். அப்போது அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தகு பூமியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளாத வரைக்கும். தெரிந்து புரிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போது இந்த ஆரிய பூமிக்கு வருபவர் தான் இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவர். அப்போ மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து இந்த புத்த சாசனத்தின் இது பிக்கவே பிக்கு, இந்த புத்த சாசனத்தின் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். ஸ்ராவக புத்த என்பவர் இவர் தான். அப்போ இவர் எங்கேயும் இருப்பவர் கிடையாது. ஏனென்றால் வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார். அம்மா இருக்கிறார் என்ற துஷ்டியில் அவர் இருந்தார். அப்போ அம்மா வெளியில் அல்ல, அது மனதில் தான், அது ஒரு எண்ணம் என்று சத்தியத்தை உணர்ந்தபோது அப்போது வெளியில் இருந்த அம்மாவிடமிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ அம்மா என்ற உலகம் அவருக்கு உண்மை கிடையாது. அப்போது உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போ அந்த உலகத்தில் இவரும் இல்லை. அப்போ அந்த உலகத்தில் இவரும் இல்லை. இவர் ஒரு
நடை இவரொரு அது என்ன சொல்லலாம், அதுக்கு நடை பிணம் போல் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். கதைப்பார், பேசுவார், நடந்து கொள்கிற விதத்தில் எப்படி நடந்து யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். பேசுகிற இடத்துல என்ன பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கணும். அனாவசியமான எந்த ஒரு செயலையும் அவர் செய்ய மாட்டார். அனாவசியமான செலவுகள் அவரிடம் இருக்காது. எல்லா அனாவசியமான செலவுகளையும் விடுபவர் இவர் தான். விடுபவரில் கைவிடப்படுவார் இவர். என்ன அனைத்து செலவிலிருந்தும் கைவிடப்படுவார். அப்போது இந்த லௌகிக்க பூமியில் இல்லற வாழ்க்கையை வாழும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் அவரிடமிருந்து வீணாக எதுவுமே நடக்காது. வீண் செலவுகள் குறையும். வீணாக எதுவுமே பேச்சுகள் கூட அவரிடம் இருந்து வராது. அங்கே அந்த அரட்டை அடிக்கிற மாதிரி வேலைங்க, சும்மா தேவையில்லாத கதைங்க, அரசியல் கதை, அந்த மாதிரி அனாவசியமான பேச்சு அவரிடம் இருக்காது. பேசினாலும் அது ஏதோ பேசுவாரை ஒழிய அவர் அதை இறங்கி பிடிச்சு அதை செய்ய போக மாட்டார். அப்போது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவரின் சுபாவம் இதுதான். அப்போது அவரிடம் அவர் ஏதோ தொழில் செய்பவராக இருக்கலாம், ஒரு ஏழையாக இருக்கலாம், இல்லை பணக்காரராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு வியாபாரம் செய்பவராக இருக்கலாம். எந்த துறையில் இருந்தாலும் அவர் அனாவசியமான செயல்களிலிருந்து அனாவசியமான வேலைகளிலிருந்து அவர் விலகி கொண்டவர், ஒதுங்கி கொண்டவராக இருப்பார். அவர் எந்த நேரமும் மென்மையானவராக இருப்பார், சுதந்திரமானவராக இருப்பார். ரொம்ப இந்த ஆணவத்தோடு இருக்க மாட்டார். அவர் ஆணவம் இல்லாத எளிமையான வாழ்க்கையில் அவர் இருப்பார். அப்போ இந்த சாந்தமான இனிமையான சுவை என்பது இங்கே தான் இருக்கிறது. அப்போ இந்த சாந்தமான இனிமையான சுவையில் தான் அவர் இருப்பார். எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அந்த சுவையில் இருக்கும் அவருக்கு உலகம் உண்மை கிடையாது. அப்போ உலகத்திலிருந்து மீண்டு உலகத்தில் வாழ்வார். உலகத்திலிருந்து மீண்டு உலகத்தில் இருப்பார் அவர். அப்போ இருப்பவர் அவர் கிடையாது. இந்த சென்சர்களின் செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். ஆனால் சென்சருக்குள் உருவானது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அந்த தாமரை இலையில் தண்ணீர் படிந்து அதில் இருக்கும். அது அந்த இலையோட ஒட்டி கொண்டு இருக்காது. அது இலைக்கு மேலே தண்ணி இருந்தாலும் அந்த இலையோட தண்ணி ஒட்டி கொண்டு இருக்காததை போல் இவருடைய இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் அந்த உலகத்தோட ஒட்டி இருக்க மாட்டார். அவர் உலகத்தை வென்று அந்த தண்ணீரை போல இருப்பார். இது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் உதாரணம். அப்போது இந்த தண்ணீர் துளியை போல் அவர் அந்த தாமரை இலையில் தண்ணீர் துளியை போல இலையில் ஒட்டாமல் அவர் அந்த தண்ணீர் துளி இருப்பதை போல இவர் இந்த உலகத்தில் இருப்பார். ஆனால் உலகத்தில் அவர் இல்லை. இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இது சங்கித்தே நிப்பிதாய். அப்போது நாங்கள் இந்த பாடலில் பார்த்தபோது மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? அப்போது இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு மனம் போன போக்கில் மனிதன் போக மாட்டார். சத்தியத்தை கேட்டு உள்வாங்கி பிரத்யக்ஷம் அடைந்தவர் மனம் போன போக்கில் போக மாட்டார். மனதின் மாயைக்கு அவர் அடிமையாக மாட்டார். மனதின் மாயையிலிருந்து மீளும் வழியில் அவர் பயணம் செய்வார். அந்த பயணம் நடப்பது ஞானத்தினூடாக, சத்திய ஞானத்தினூடாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு மனதின் மாயிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்து சுத்தமாக பரிசுத்த நிலையை அடைகிறார். அவர்தான் ஸ்ராவக புத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் இந்த மாயையிலிருந்து, கற்பனையிலிருந்து விடுதலை பெற பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற தத்துவம் உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை, இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள இந்த போதனைகள் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.